இப்ப டெல்லி வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க சிபிஐல இருந்து. விஜய் அவர்கள் வந்து சில பேர் கிளம்பிட்டாருன்னு சொல்றாங்க. நாளைக்கு காலையில தனி விமானத்துல கிளம்புறாருன்னு சொல்றாங்க. சில உருட்டுக்கள்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. உண்மை என்னன்னா, நாளைக்கு காலையில உண்மையிலேயே 7 மணிக்கு தனி விமானத்துல டெல்லி கிளம்புறாரு. கிளம்புறவங்களுக்கு வந்து இப்ப தாவேகா சார்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே பழைய நியூஸ் தான். நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்ப விஜய் வந்து இப்ப டெல்லிக்கு போறாரு. அவ்வளவுதான்ப்பா, கட்சியை முடிச்சு விட போறாங்க, விஜய் முடிச்சு விட போறாங்க. ஏகப்பட்ட இடத்துல இருந்து இப்ப பிரஷர் கூடுது. ஜனநாயகன் படம் வேற, அழுத்தம், இது எல்லாத்தையும் சுத்தி வத்தி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு அவ்வளவுதான் முடக்க போறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் போய் அதாவது நம்மளோட வசவாளர்கள் அப்படின்றவங்க கடை போட்டு உட்காந்து வடை சாப்பிட்டுக்கிட்டே நல்லா பயங்கரமா பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலே விஜய் அவர்கள் டெல்லிக்கு எதுக்கு போறாரு, டெல்லிட்ட போனதுக்கு அப்புறமா சிபிஐ அவர்கிட்ட என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா பேருந்து பறிமுதல் ஆயிருந்துச்சு. அதாவது பறிமுதல் இல்ல, சிபிஐல இருந்து எடுத்துட்டு போய் விசாரிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பத்தி விளக்கமா நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பேருந்து விஷயத்தை நம்ம கையில எடுப்போம். எதுக்கு வந்து இப்ப சிபிஐ வந்து உங்களோட பஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மள பதற விட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலும் வந்து ஒண்ணுக்கு மட்டம் இல்லாம தம்ப்நெயில போட்டு பேருந்து பறிமுதல் ஆயிருச்சு, அவ்வளவுதான், நீ சுற்றுப்பயணம்லாம் வர முடியாது, பேருந்து நீங்க கோர்ட்டு போய் தான் மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு கரூர் ரோட்ல அந்த பஸ் நின்றுட்டு இருந்த இடத்துக்கும் அந்த ஒரு வர்றதுக்கான வளைவுல இந்த பஸ் வளையுமா, ஏன்னா ஆல்ரெடி தெரியும் நல்ல நீளமான பேருந்து, கொஞ்சம் உயரமும் ஹைட்டும் கூட, இத்தனை ஆயிரம் மக்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல இந்த ஒரு சின்ன ரோட்டை கொடுத்துருக்கிற அந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றவங்க ஏன் அனுமதிச்சாங்க அப்படின்ற விவரத்தையும், அந்த பேருந்து ஈஸியா திரும்புற மாதிரி இருக்கா, வேகம் என்ன, இந்த மாதிரி எல்லாம் சில காரணங்களுக்காக தான் எடுத்து போயிருக்காங்க. அது அவங்களே வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்மளே பார்த்திருப்போம். அடுத்து கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை போட்டு உருட்டி எடுத்து போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, இப்ப சிபிஐ வந்து டெல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு காலையில 7 மணிக்கு கிளம்புறாருன்னு போது ஏகப்பட்ட கேள்விகளை முன் வச்சுதான் இன்னைக்கு அந்த டெல்லி பயணம் அப்படின்றது இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா 52 கேள்விக்கு வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். இதுதான் வந்து சிபிஐ தரப்புல வச்சிருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏற்கனவே தாவேகா சார்பில் இருந்து நிறைய பேர் போய் ஆஜராயிருப்பாங்க. அவங்களோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. இந்த பதில்கள் எல்லாம் திருப்தியா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% கேள்விகள் சிபிஐக்கு திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு 52 கேள்வின்னு நான் சொல்லிட்டேன். அதுல என்ன முக்கியமான கேள்வி அப்படின்னா, அந்த வாட்டர் பாட்டில நீங்க தூக்கி போடுறீங்க, தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் ஏன் பேச்சை தொடர்ந்தீங்க அப்படின்ற ஒரு காரணம், ஏன் லேட்டா வந்தீங்க, அதுக்கப்புறமா அந்த ஒரு சிறு பிரச்சனைகள் ஏற்படுது, ஆம்புலன்ஸ் எல்லாம் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் பேசுனீங்க, அதுக்கப்புறமா இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க ஏன் அங்க இருந்து சீக்கிரம் கிளம்புனீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 10-15 கேள்விகள் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் விஜய் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னா பெரும் எதிர்பார்ப்புல இருக்கு. ரெண்டாவது, உண்மையிலே நான் வசவாளர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் சிபிஐ போறாரு, முடிஞ்சு போச்சு, கட்சி அவ்வளவுதான் முடிச்சு விட போறாங்க அப்படிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இந்த சிபிஐ கேஸ வந்து தாவேகா சார்பில் இருந்து தான் அந்த ஒரு கட்சிக்காரங்க, அதாவது அந்த இறந்திருப்பாங்க பாத்தீங்களா 41 பேர்ல, அவங்களோட குடும்பத்துக்காரங்க தான் சிபிஐல மாத்தி விட்டுருக்காங்க. அப்படின்னும் போது இது தாவேகாக்கு ஒரு பிளஸ் தான். அப்படின்னும் போது இங்க யார் தலை உருள போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்லி தர வேண்டியது இல்லை. ரெண்டாவது, இப்போ அடுத்து யார் அடுத்தடுத்த சம்மனுக்குள்ள போறாங்களோ அவங்கலாம் வந்து சம்மனுக்கு ஆஜராவாங்க. ஆஜரானதுக்கு அப்புறம் அவங்க தான் காரணம் அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துடும். ஏன்னா எல்லா ஆவணங்களுமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. அப்படின்னும் போது விஜய் அவர்கள் பாடின அந்த ஒரு பாட்டு தான் காரணமா அப்படின்னு நாளைக்கு விஜய் அவர்கள் சொல்ல போற அந்த ஒரு வார்த்தை, அந்த பாட்டை ஒருவேளை மீண்டும் சிபிஐ முன்னாடி பாடிடுவாரோ அப்படின்னு தான் தோணுது. ரெண்டாவது, இன்னும் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் நெஞ்சு வலிலாம் வரும். அதனால அவங்க டக்குன்னு உடம்ப பாத்துக்கணும், மாத்திரை எல்லாம் போட்டு ரெடியா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிடுவோம். விஜய் அவர்கள் வந்து இப்ப டெல்லி போறனால அவருக்கு அங்க போனதுக்கு அப்புறமா, ஏன்னா இப்ப படையாலாம் போக முடியாது அப்படின்றனால, குறிப்பா இப்ப விஜய் அவர்கள் தனிப்பா விமானத்துல போயிருவாங்க. அங்க சிபிஐ போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சிபிஐ ரோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அலுவலகம் இருக்கிற அந்த ரோட்லயே வந்து அவருக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுத்து அவருக்கான ரெஸ்ட் எடுக்கிற இடம் எல்லாமே அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கூடவே இருக்காங்க. அதுக்கான பாதுகாப்புக்கு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணி தரோம்னு சொல்லிட்டு டெல்லி போலீசார் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப சம்மன் அப்படின்றனால நம்ம வந்து இப்ப துணை பொதுச் செயலாளர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கட்சி ரீதியா போகக்கூடிய இடம் அது கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால விஜய் அவர்கள் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்குள்ள இருக்கிற வளாகத்தை சுத்திலும் முழுக்க மத்திய ரிசர்வ் படை வந்து பாதுகாப்புல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை ஏற்கனவே வந்து இமெயில் அனுப்பி தாவேகா சார்பில் கேட்டிருக்கும் போது ஆல்ரெடி டெல்லி போலீசார் நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் முழுக்க பாதுகாப்பு எங்களுடையதுன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்து அப்படின்னு நியூஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய ஊடகங்கள் நீங்க பார்க்கலாம். இப்ப சிபிஐக்கு வந்து விஜய் அழைச்சிருக்காங்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் என்ன பேச போகிறார் அப்படின்றது தெரியாம ஒரு சில ஊடகங்கள்லாம் அவ்வளவுதான் செத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உங்களுக்கு உடனுக்குடனே தந்துகிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து இப்ப ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல, பராசக்தி படத்தை வந்து இதெல்லாம் இப்படி பார்க்கும்போது தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு சொல்றதுல அந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு. இந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒன்ன காமிச்சு தன்னோட அந்த காங்கிரஸ் கூட்டணியை திமுக முடிச்சுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஆனா இங்க காங்கிரஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணவும் காங்கிரஸ் வந்து சேரப்போதான், ராகுல் காந்தி வேற தமிழ்நாடு வரப்போறாரு, விஜயோட பேச போறாரு அப்படின்லாம் ரூமர் பயங்கரமா பரவிட்டு இருக்கு. எப்பாடு பட்டாலும் காங்கிரஸ் திமுகவை விட்டுட்டு பிரியாது அப்படின்றதான் உண்மை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள மிரட்டுறதுக்காகவும் தொகுதி பங்கீடு எங்களுக்கு அதிகமா சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காகவும் ஒரு உருட்டல் தானே தவிர
மித்தபடி காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் வந்து எப்படி சொல்றது, பிரிச்சாலும் பிரிக்க முடியாத ஒரு உறவு அப்படின்னா அவங்க 2 பேர் தான். இன்னும் நம்ம தேமுதிகவோட அந்த மாநாடெல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடு. 20,000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அப்படின்போது தம்பி விஜய பிரபாகரன் வந்து தலைவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இன்னைக்கு தலைவருக்கு தம்பி அட்வைஸ்லாம் பண்ணது ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும் தான். ஆனா அத சொல்றதுக்கு இங்க வயசான மூத்த நெறைய அதிகாரிகள், ஒரு இன்னும் சொல்லணும்னா அரசியல்வாதிகள், அரசியல்ல பணம் தின்னு கொட்ட போட்டவங்க முதற்கொண்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க. அதனால விஜய பிரபாகரன் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. இந்த சிபிஐ விசாரணையில அடுத்தடுத்து இப்ப நாளை காலையில விஜய் கிளம்புனதுல இருந்து அடுத்து அங்க போய் ஆஜராகி என்னென்ன கேள்விக்கு பதில் சொல்றாருன்னு அடுத்த வீடியோ ஃபுல்லா நம்ம விரிவா பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.